சார் பேசுகிறேன். பிரியாணி சாப்பிட்டு டப்பி முடிச்சுட்டு ஷூட்டிங் பண்ணுறது ஃபார்மேட் மார்க்கெட்டு வியாபாரம். அம்மா உங்கள் பேர்? மகேஸ்வரி. எத்தனை வருஷமா என்ன பண்ணுறீங்க? நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன். கம்பெனியில் வேலை செய்கிறீங்க. எவ்வளோ காலமாக வேலை செய்கிறீங்க? 10 வருஷமாக செய்கிறோம். சரி, என்ன குழம்பு வைப்பீங்க? இது மீன் குழம்பா? காய்கறி பொரியல். ஆஹா, வெண்டைக்காய் பொரியல். வெண்டைக்காய் ரொம்ப மூளை வளர்ச்சி. வெண்டைக்காயில் என்னென்ன செய்வீங்க? வெண்டைக்காய் பொரியல், வெண்டைக்காய் காரக்குழம்பு, வெண்டைக்காய் சாம்பார். வெண்டைக்காய் நைட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டு, வெண்டைக்காயை கட் பண்ணி தண்ணியை வச்சு காலையில் அந்த தண்ணி. ஓ, அது ஒன்று இருக்கா? வெண்டைக்காயை கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சு காலையில் அந்த தண்ணியை குடிக்கணும். தண்ணி வெண்டைக்காய் இருக்குமா இருக்காது? அதில் வெண்டைக்காய் இருக்கும். தண்ணி நல்லா கொலகொலப்பாக இருந்தால் காலுக்கு என்ன பண்ணும்? மூட்டு வலியெல்லாம் வராது. மூட்டு வலியெல்லாம் வராது. ஆஸ்பத்திரி போக வேண்டாம். சரி, ரைட்டு. வெண்டைக்காய் எதுக்கு நல்லது? காலுக்கு நல்லது. காலுக்கு நல்லது, மூளைக்கு நல்லதா? ஏன் மூளைக்கு நல்லது? வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளர்ச்சி இருக்கும். சரி, அதுக்கப்புறம் இது என்ன காய்? பீன்ஸ். இங்கிலீஷ் காய். உங்கள் காலத்தில் இருந்துட்டா இது? பீன்ஸ் பொரியல் இது பண்ணுவோம். சாம்பார் இருக்கும். வழி விடுப்பா. உனக்கு என்ன காய்கறி வேணும்? பீன்ஸா? வாப்பா, பீன்ஸ் வாப்பா. இந்த 50 ரூபாய்க்கு பீன்ஸ் கொண்டா. இதெல்லாம் எடு. 50 ரூபாய்க்கு பீன்ஸ் போடுப்பா. அடுத்து உனக்கு என்ன காய் வேணும்? தம்பி, கத்திரிக்காய் எவ்வளோ வேணும்? கொண்டா. கூட கொடுப்பா. வாப்பா. கத்திரிக்காய் எடு. அது என்ன ஒரு கத்திரிக்காய்ன்னு பார்ப்போம். இங்கே வாப்பா. கத்திரிக்காய் வேணுமா? என்ன சொன்னியா? எடுத்து போனேன். எடுத்து போடலாம். வெண்டைக்காய் அப்புறம் என்ன வேணும்? வெண்டைக்காய் வேறு. கத்திரிக்காய், சூப்பர் கத்திரிக்காய். ஆவக்காய், புடலங்காய், வெள்ளை கத்திரிக்காய், சேப்பு கத்திரிக்காய். இது என்ன கலந்துட்டு போடுங்க சார். போடுங்க. புடலங்காய். சரி, எங்கே அவங்க போயிட்டாங்களா? எவ்வளோங்க? அது சரி, நான் கத்திரிக்காய் போட. பாவக்காய். காய்கறி எல்லாம் சூப்பராக போகுது. பாவக்காய் கிட்னிக்கு நல்லது. புடலங்காய் எதுக்கு நல்லது? பாவக்காய் அரைக்காய். புடலங்காய் வந்துங்க குடலுக்கு அப்படியே கட் பண்ணி காய்ச்சி உடம்புல குடித்தா குடலில் உள்ள கழிவுகள்லாம் வெளியில் வரும்னு அவர் மிலிட்ரி ஆஃபீஸர் சொல்கிறாரு. இது என்ன காய்? பாவக்காய் எதுக்கு நல்லது? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வியாபாரம், பிஸ்னஸ் மேன். இது எதுக்கு நல்லது? கிட்னிக்கு நல்லது. பாவக்காய் கிட்னிக்கு நல்லது. இந்த போடுங்க. போடுங்க. உங்களுக்கு என்ன எடுத்துட்டோம்னா கொண்டாப்பா. கை போட்டு கூட. இந்த கடையில் எப்போதும் நான் காய்கறிகள் வாங்குவேன். என்ன சாருங்க? ஸ்கூல் டீச்சரா? காரணாவா? இல்லைப்பா, 20 ரூபா கொடுப்பா. 20 ரூபா. பார்மாவில் என்ன பண்ணுறீங்க? பார்மா டிஸ்ட்ரிபியூட்டரா? டேரக்ட் கம்பெனியா? பார்மா கம்பெனியா? சிப்லாவா? ராண்டாக்சியா? ஆமாம், 20 ரூபா கொடுக்கும். சிப்லாவா? ராண்டாக்சியா? சரிங்களா? ஐயா வணக்கம். டீ சாப்பிட்றீங்களா? ஒழுங்கா அப்படியே ஓட்டிங்க கூடாது. ஒன்று காஃபி வேணுமா?
கம்பெனி வந்து ஒரு வருஷம் ஆகுது. இதில் இப்போ வந்து 1.5 மாதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஐயா. சிறப்பாக போயிட்டுருக்கு கடவுள் பண்ணியதில். கம்பெனியோட ஆசீர்வாதம். ஒரு நாளைக்கு 250 டீ வியாபாரம் பண்ணுறாங்க. 15 ரூபா சார். 40% ஆமாம். பண்ணிட்டு இருந்தேன். பெருசாக எதுவும் போகலை. 2 வருஷமாக பண்ணியிருந்தேன் ஐயா. அதுக்கு மேலே சொந்தமாக கிண்டியில் கம்பெனி வச்சுருந்தேன். கொஞ்சம் லாஸ் ஆகிடுது. பவுடர் கோட்டிங் ஓனர் ஒரு 18 வருஷமாக வச்சுருந்தேன். ஓனர் 8 பேர் வேலை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஒய்ஃபுக்கு உட முடியல, அதனால் அதை விட்டுட்டு ஆமாம் இதை பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அங்கே ஒரு ரொம்ப லாக் ஆகிடுது. பணம் வேறு வெளியில் வரல. அதில் நான்வெஜ் கூட கிடையாது ஐயா. காய் மட்டும் தான். வீட்டில் காய் மட்டும் தான். ஆமாம். சொந்த கம்பெனியை மூடிட்டு அதுக்கப்புறம் அதான் ரியல் எஸ்டேட் பண்ணியிருந்தேன். ஒன்றும் செல்லலை. இடம் வாங்கி சேல் பண்ணுறது ஒன்றும் பெருசாக செல்லலை. எல்லாம் சொல்லலாம் ஐயா. எனக்கு செட் ஆகலை ஐயா. ஒரு 3 டீ ஐயா. ஒரு நிமிஷம். 45 ரூபா. 45 ரூபா. 45 ரூபா கொடுத்து போகலாம். भिंडी में क्या करेगा तुम? इसकी क्या करेगा भिंडी को? ஐயா நன்றிங்க ஐயா. வரேங்க ஐயா. சரி, இந்த மாதிரி காய்கறிகளில் உட்காந்துட்டு பேசி வியாபாரம் பண்ணுறது ஒரு சுகம். அந்த கடை ஓனர் பேர் என்னக்கா? பேர் என்ன? அஜித். அஜித். என்ன பெருமையான பேர். ஒரு நடிகருடைய பேரை வந்து வச்சுட்டாரு. ஓகே. அஜித்தை நேரில் பார்த்துருக்கியா? பார்க்கணுமா? என்ன பிடிச்சா பார்த்துடலாம். சரி, எவ்வளோ வருஷமாக கடை வச்சுருக்க? கடை வைக்கல, வியாபாரம் தான் பார்க்குறேன். வேலை தான் பார்க்குறீங்க. ஓனர் இல்லையா? அவர் எப்போ வருவார்? காலையில் வருவார். அவர் எவ்வளோ நேரம் வேலை பார்ப்பார்? காலையில் வந்து கணக்கு பார்த்து போயிடுவார். காலையில் வந்து கணக்கு பார்ப்பாரு. வியாபாரம் பண்ணுறதுலாம் நீ எத்தனை பேர்? நீ தான் மேனேஜரா? அந்த டீயை குடிடா, வேடிக்கை பார்க்க. இல்லை, நீங்கள் குடிச்சுக்கிட்டே இருந்தா எனக்கு வேண்டாம். ஒரு புடலங்காய் குடலை சுத்தப்படுத்தும். அது என்ன? ஒரு கத்திரிக்காய், அவக்காய், இது புடலங்காய், வெண்டைக்காய், இதுதான் கொத்தவரங்காய், நவபாஷணம்பாங்க. பீக்கங்காய், பீன்ஸு, இது என்ன சுரக்காயா? என்ன விளைக்கிடும்? ஆனால் விளைக்கிடும். மக்களோட மக்களாக இல்லையா? உங்களுக்கு நல்ல விஷயங்களை போடுறேன். இன்றைக்கி கிடைச்ச ஒரு உண்மை என்னென்னா, புடலங்காய் குடல் சுத்தப்படுத்தும். வெண்டைக்காயை தண்ணீரில் அரிந்து நைட்டு ஊற வைத்தால் காலையில் எடுத்து அதை குடித்தால் மூட்டு வலி, ஜாயின்ட் பெயின்ஸ் எல்லாம் போயிடும். இந்த 2 வியாதியை பற்றி. கோவக்காய் கிட்னி 5 கிலோ ஹோட்டலுக்கா? எங்கே இருக்கு ஹோட்டல்? மூகாம்பிகை மூகாம்பிகை சார். எவ்வளோ பெரிய ஹோட்டலு? நார்மலான ஹோட்டல் தான். வெஜிடேரியனா நான்வெஜ்? பிரியாணி தான். இப்போ பிரியாணிக்கு நீங்கள் கத்திரிக்காய் வாங்குறீங்களா? கத்திரிக்காய், இந்த கத்திரிக்காயா இதுதான்? இதில் என்ன ஃபேமஸ்? அது நம்ம பிரியாணி நல்லா இருக்கும். நல்லா சாப்பிட்டா குழஞ்சிரும். அது பட்டுன்னு நல்லா சாப்பிட்டா அள்ளி சாப்பிடுங்க. அது கூடயாதா? இல்லை சார், இது பட்டுன்னு வேலை ஆகும். வேலையாகும். நல்லா ருசியாக பிரியாணிக்கு என்ன சைட் டிஷ் என்ன வைப்பாங்க?
தாளிச்சாவா? தாளிச்சா தான் தாளிச்சாவுக்கு இது ஃபேமஸா? நல்லா இருக்கும். நம்ம செய்கிற பிரியாணி நல்லா இருக்கும். என்ன ஒரு காய் இது? அதெல்லாம் நமக்கு தெரியாது சார். அது என்ன ஒரு காய்? அது என்ன ஒரு காய் அது? இந்த காய் பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும். இதுதான் அது நான் பார்த்துருக்கேன். வெள்ளை கத்திரிக்காய், இது வெள்ளை கத்திரிக்காய் பிரியாணிக்கு. இதுக்காக இந்த மாதிரி வீடியோலாம் அவேர்னஸ்க்காக ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒரு காயை சொல்லி அந்த காயோட குணங்கள், அந்த காய் ரெகுலராக சாப்பிட்டா மூட்டு வலிக்கு உங்களுக்கு வெண்டைக்காய் சரிங்க சார். வாங்க சார் ஹோட்டல் சாப்பிட்டு கத்திரிக்காய் பிரியாணிக்கு கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் வந்து பிரியாணி போடும்போது தாளிச்சாவுக்கு சூப்பர் கத்திரிக்காய். இப்போ இது மாதிரி எடுத்து சொல்கிறேன். தாளிச்சா வைக்கணும்னா வெள்ளை கத்திரிக்காய். இது நவபாசனத்தில் நான் வாங்க வந்தேன். அவ்வளோ ருசியாக இருக்கும். கொண்டைக்காய், சுண்டைக்காய், கொத்தரங்காய், வெண்டைக்காய் காம்பினேஷனை அடிக்க அந்த உலகத்தில் ஃபுட்டே கிடையாது. அதெல்லாம் 2 கிலோ கூட டெய்லி சாப்பிட்றேன். இந்த மாதிரி ஒரு சுவை. ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி டாபிக் புடலங்காய், குடலை க்ளீன் பண்ணோம், கொத்தரை வெங்காய், வெண்டைக்காய் கால்வலி, எங்கெல்லாம் போட்டோ அடுத்து நடக்கணும். 4 கிலோமீட்டர், ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நடக்கணும். ஏன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.